ஹரஹர சங்கரா, ஜெய ஜெயசங்கரா. எல்லாருக்கும் குட் மார்னிங், காலை வணக்கம். மாமி, நான் வெளில போயிருந்தேன். ஏன்னா இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் சமையல் மாமி சொல்லுங்க. முள்ளங்கி வெங்காயம் போட்டு சாம்பார் வச்சேன். சேப்பங்கிழங்கு கறி, முள்ளங்கி வெங்காயம் நறுக்கி, பச்சை மிளகாயோட நறுக்கி வச்சுட்டு, ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளி நினச்சி 3 தரம் கரைச்சி வச்சுட்டு, தனியாக கடுகு, நெய்யில் கடுகு வெந்தயம் தாளித்து, பச்சை மிளகாய் ஒன்று கருவேப்பிலை தாளித்து புளி கரைச்சி ஊற்றிட்டேன். வெங்காயத்தையும் முள்ளங்கி அதில் வதக்கிட்டேன், அந்த இது கடுகு தாளித்ததுலேயே. அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றி 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். இந்த தாட்டு வந்து சாம்பார் பொடி கொஞ்சம் உரப்பாக இருக்கு இல்லையா, அதனால் 3 ஸ்பூன் போடுறதில்ல. கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மி, 1.5 ஸ்பூன் போட்டிருப்பேன். அவ்வளோதான். இதை பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன், சாம்பார் கூட கொத்தமல்லி வச்சுருக்கேன். சேப்பங்கிழங்க எப்பவும் போல் இட்லி கொப்பரையில் வேக வச்சு கட் பண்ணி நல்லா அலம்பிட்டு ஃபஸ்ட்டு இட்லி கொப்பரையில் வேக வச்சு வச்சுருக்கேன். சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க, உருண்டை கணக்காக பார்த்து வாங்குங்க. நல்லா அலம்பிட்டு கட் பண்ணி இட்லி கொப்பை தட்டில் வச்சு வேக வச்சுட்டேன். அடியில் தண்ணி வச்சு இட்லி எப்படி வேக வைப்போம் அதே மாதிரியே ஒரு 20-25 நிமிஷம், 30 நிமிஷம், அரை மணி நேரம் கூட வேக வைக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப குழையாமல் பதமாக இருக்கும். அதை தான் இப்போ வந்து வதக்கிட்டு இருக்கேன். கடுகு மாத்திரம் தாளித்து பெருங்காயம், உப்பு, காரப்பொடி போட்டு வதக்கிட்டு இருக்கேன். ரோஸ்ட்டு. ஆமாம், ரோஸ்ட்டு ஆயில் இருக்குது. இன்னும் அது 10 நிமிஷம் ஆகும். அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் முள்ளங்கி போட்ட சாம்பாரும் அது காம்பினேஷனாக பார்த்தோன்னா சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்குற சமயம். ஆமாம். அது தவிர வந்து ஆனியன் தயிர் பச்சடி இருக்குது, கேரட் தயிர் பச்சடியும் பண்ணியிருக்கேன். இப்போ புதுசாக கேரட்டு தயிர் பச்சடி பண்ணியிருக்கா. ஸோ நான் வெளில போயிட்டு வந்தேன், அதான் என்ன பண்ணிகிட்ருக்கா, நான் தான் அவன் கேட்டேன். இதான் இன்றைக்கி எங்கள் இடத்துல மெனு பண்ணிட்டுருக்கா. நல்லா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிழங்கு வாங்குற போது நல்ல உருண்டை கிழங்கா, சேப்பங்கிழங்குன்னு கடையில் வந்து உருண்டையாக கிடைக்கும். அந்த மாதிரி கிழங்காக பார்த்து வாங்கினேன்னாக்கா வாங்கிட்டு வந்து நல்லா நீங்கள் பண்ணுற அன்றைக்கி மாத்திரம் தண்ணியில் கொஞ்சம் நிறைய ஊற போட்டுவிட்டு நல்லா மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுங்கிறத மாமி உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பா. அதை ஊற போட்டுட்டேன்னா ஒரு கிழங்கா எடுத்து அலம்பணும். ஏன்னா ஒவ்வொரு கிழங்குலையும் மண் இருக்குது, களிமண் இருக்குது. ஒரு கிழங்காக எடுத்து தனியாக அலம்பி அதுக்கப்புறம் 2ஆக கட் பண்ணி திருப்பி அதை ஊற போட்டு தண்ணியில் நல்லா திருப்பி அலம்பிட்டு 2-3 தடவைக்கு மேலே அலம்ப வேண்டியிருக்கு. 3 தரம் அலம்பி அதுக்கப்புறம் இட்லி கொப்பரையில் கட் பண்ண கிழங்கு அப்படியே வச்சு வேக வச்சு எடுத்து பதமாக ஒரு அரை மணி நேரம் வேக வச்சு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிழங்கு வந்து டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்து வாங்குங்கோ. குச்சி கிழங்கு வாங்கிடாதுங்கோ. இந்த மாதிரி பார்த்து நல்ல கிழங்காக வாங்குங்கோ. வெறும் கடுகு மாத்திரம்தான் தளிச்சிருக்கா மாமி. கடுகு தளிச்சுட்டு வெறும்னா இந்த கிழங்கை போட்டுட்டு மேலே வந்து உப்பு போட்டு காரப்பொடி போட்டிருக்கா. ஸோ இதுதான் வந்து ரோஸ்டடு பண்ணி இந்த குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அது இதுதான் இன்றைக்கி சமையல். முள்ளங்கி, சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார், சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி இதான் இன்றைக்கி மெனு. ஸோ எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் மாமிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடாமல். தேங்க்யூ வெரி மச். பாய்.